ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, தலைவர் தம்பி தலைமையில். இந்த படம் வந்து ஜீவா நடிச்சிருக்காரு. நிதிஷ் சகாதேவன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இளவரசி சார், தம்பி ராமையா, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு படம் தான். ஒரு 2 ஹவர்ஸ் படம் தான். 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். என்ன கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவா வந்து இந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. இளவரசி அவர் இப்போ அவரும் தம்பி ராமையா சாரும் 2 பேருமே வந்து பக்கத்து பக்கத்து வீடு. இளவரசி சாருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அதே சமயத்தில் தம்பி ராமையா சார் அவரோட அப்பா வந்து இறந்துடுறாரு. அடுத்த நாளைக்கு வந்து அவர் வந்து 10:30 மணிக்கு முகூர்த்தம் வச்சிருக்காரு. இவரும் 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவை பணத்தை எடுத்துக்கணும் அப்படின்றாரு. 2 பேருக்குமே ஆகாது. பக்கத்து வீட்டுன்றனால 2 பேருக்குள்ள ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. ஜீவா வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. எப்படி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி எப்படி இவங்க வீட்டில் இருக்கிற டெட் பாடியை வந்து தள்ளி எடுக்க வச்சாரா, இல்லை கல்யாணம் நடந்ததா, என்ன என்ன அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணாரு அப்படின்னும் போது இது ஒரு பிரச்சனை இழுபறியாகவே போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு காமெடி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காமெடி பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் கதை. அன்னைக்கு ஒரு நைட்டில் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து தம்பி ராமையா அவங்க அப்பா இறந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து இளவரசி ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்ததா, இல்லை இவங்க வந்து பணத்தை எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் கதை போயிட்டே இருக்கும். இந்த பஞ்சாயத்தை வந்து இவர் எப்படி சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். ஒரு நிறைய பிரச்சனைகள் அடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து எப்படி ஒரு ஜீவா வந்து சார்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்ற இந்த ஊர் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து காமிச்சு நிறைய ஒரு டைரக்டர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு அழகான ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியை நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக காமிச்சு ஒரு பட்ஜெட்குள்ளே அழகாக வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாருன்னு தான் சொல்ல முடியும். ஜீவாவோட ஆக்டிங் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் காமெடி வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகுனாலும் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பாக போகும். நல்ல அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணோட லைஃபு வந்து பாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஏன் ஊர் ஆளுங்கள்லாம் இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு நல்லா வந்து முடிச்சிருப்பாங்க. படம் நல்லா ஒரு மேக்கிங் ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒரு 2 வீடை காமிச்சு பக்கத்து வீடை காமிச்சு அதே லொக்கேஷன்லேயே வந்து படத்தை வந்து நவுத்தி நல்லா அழகாக முடிச்சு பண்ணியிருப்பார் டைரக்டர். இந்த படம் எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸில் போய் ஒன் டைம் தாராளமாக வந்து வாட்ச் பண்ணலாம் தான் சொல்லுவேன். நல்ல எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம். ரொம்ப ஒரு எதிர்பார்த்து நல்ல ஒரு பெருசாக ஒரு பட்ஜெட் செலவு பண்ணியிருப்பாங்க, டூயட் சாங்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து போகாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனால் இது ஒரு நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.